குழந்தைங்களுக்கு கண்ணாடி காமிக்கலாமா கூடாதா? கண்டிப்பா காட்டவே கூடாது. அப்பெல்லாம் காட்டினா பேச்சு வராதுன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கண்ணாடி காமிச்சாதான் குழந்தை சீக்கிரம் பேசுவாங்க. என்ன டாக்டர் அப்படியே ஆப்போசிட்டில் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மாதத்தில் மிரர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோனே வருங்க. என்னன்னா குழந்தை வந்து கண்ணாடியை பார்த்து சிரிப்பாங்க. அவங்களுடைய முகத்தோட பாவனைகள் இருக்குல்ல, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கண்ணை திறந்து பார்க்கறது, கண்ணை மூடுறது, வாயில் வந்து முட்டை விடுறது, இன்னும் சொல்ல போனால் உதடு அசைவு, சவுண்டு கிரியேட் பண்ணுறது எல்லாமே கண்ணாடியை பார்த்து அவங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது குழந்தை அந்த விஷயத்தில் சீக்கிரம் பண்ண கற்றுப்பாங்க. ஸோ குழந்தைங்க சீக்கிரம் பேசுறதுக்கு கண்ணாடி வந்து ஒரு டூல், இட் இஸ் நாட் அ த்ரெட். ஸோ நீங்கள் வந்து குழந்தை நல்லா சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கண்ணாடி காமிக்கலாம். அது கூட எக்ஸ்ட்ராவாக குழந்தையோட நல்லா பேசிக்கிட்டே இருங்க. குழந்தைய சுற்றி இருக்கிற பொருளோட நேம்ஸ்லாம் நீங்கள் சொல்லி கொடுங்க. குழந்தை வந்து ஏதாச்சும் சவுண்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுங்க. கதை படிங்க, ஸ்டோரி புக்ஸ் படிங்க. இதெல்லாம் பண்ணாலே குழந்தைங்க வந்து சீக்கிரம் பேசுவாங்க. ஸோ கண்ணாடியை காமிச்சா குழந்தை பேச மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு மித் வந்து இன்னைக்கு பஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்னா லைக் பண்ணுங்க.